இப்போ அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபியிலேருந்து வெளில வந்து புதுசாக ஒரு இயக்கம் தொடங்கியிருக்காரு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? லேட்டாக ஆரம்பிச்சிருக்காங்க. எதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்கன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு. இப்போ ரஜினி வந்து கொரோனாக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்சிருந்தாருன்னா இன்னைக்கு அவர் முதலமைச்சராக கண்டிப்பா நல்ல வாய்ப்பு பயன்படுத்தல, பயந்துட்டாரு. அவ்வளவுதான் உண்மை. அது பயந்துட்டாரு. அவர் தான் அப்போ பயன்படுத்தியிருந்தா இன்னைக்கு முதலமைச்சர் அவர் தான். சரி, அப்போ ரஜினி இந்த வாட்டி வந்தாருன்னா அப்போ ஆட்சி அமைப்பாருங்க. தெரியாது வரவேற்க ரஜினியுடைய வாய்ப்பு இன்னைக்கு போயிடுச்சு. அவன் லாபம் இது. நம்மளை வந்து முட்டாளாக்குறானுங்க. அவ்வளோ வேஸ்ட் அது. அவ்வளோ அப்படி கிடையாது. ரஜினிகாந்த் வந்தா அவருக்கு இருந்த காலம் முடிஞ்சு போச்சு. சும்மா நான் அப்படிலாம் பண்ணிட்டு தானே இது பண்ணிடுறேன். இவருக்கு இன்னும் தனியாக ஒரு செல்வாக்கு ஒன்று இல்லை. அதே மாதிரி லதா ரஜினிகாந்தும் அண்ணாமலையும் ஒன்று சேர சான்ஸ் இருக்கா? விஜய் கட்சி ஆரம்பிச்சாரு, பயப்பட 41 பேர் செத்ததுக்கு அப்புறமும் அவரு தளராம முதலமைச்சரை உட்காந்துருக்காரு. இப்ப ஜனங்க அவருடைய ரஜினியுடைய ரசிகர் இன்னும் தளர்ந்து போக கூடாது. அதுக்காக வந்து இவங்க ஒரு ஆரம்பிச்சு அவங்க ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது ஓடணும்ல, அதுக்காக பண்றது இல்லை. அதே மாதிரி அண்ணாமலையும் இவங்கள ரஜினியோட இயக்கமும் ஒன்னா சேரும்னு நினைக்கிறீங்க? இப்போ அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபியிலேருந்து வெளில வந்து புதுசாக ஒரு இயக்கம் தொடங்கியிருக்காரு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 10 கட்சியில அது ஒரு 11வது கட்சி, அவ்வளவுதான். அவர் இன்னும் பிஜேபி தான் இயக்குதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது உண்மைதான். அது இருக்கு, உண்மைதான். அங்க அதுல இருந்து பழக்கப்பட்டவங்க திருப்பி அது சப்போர்ட் இல்லாம வர மாட்டாங்க. கட்சி தொடரணும்னா பல கோடி ரூபாய் பணம் தேவைப்படுது. அது பணம் அவருக்கு எங்க இருந்து கிடைச்சிருக்கும்? தலைவரோட ஒய்ஃப் லதா ரஜினிகாந்த் இருக்காங்கல்ல, ஆமா, அவங்களும் புதுசா ஒரு இயக்கம் மாதிரி நேற்று தொடங்கியிருக்காங்க. அது உங்களுக்கு நீங்க எப்படி வரவேற்கிறீங்க? உண்மைதான். அது என்ன தெரியாது வரவேற்கல. ரஜினியுடைய வாய்ப்பு இன்னைக்கு போயிடுச்சு. ஏன்னா ரஜினி வந்து கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லும் போது அந்த நேரத்துல போயிடுச்சு. கொரோனாவை காரணம் காட்டி அவருக்கு எஸ்கேப் போயிட்டாரு. அதானே, ரஜினி கட்சி ஆரம்பிக்கும் போது அண்ணாமலை தான் ஃப்ரண்ட்ல நின்னாரு. அப்போ ரஜினிக்காக நின்னாரு. அப்போ ரஜினி ஆரம்பிக்கலன்னு சொன்ன உடனே ஒரு பிஜேபியோட போயிட்டாரு. இப்ப திரும்ப இவரும் ஒரு இயக்கம் ஆரம்பிச்சிருக்காங்க, தலைவரும் ஒரு இயக்கம் மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க. ஆட்டோ ஓட்டல் ரொம்ப நிறைய பிரச்சனை இருக்கு. அதெல்லாம் சால்வ் பண்றதுக்கு இன்னும் எத்தனை அரசியல் கட்சி வந்தாலும் இன்னும் அது இன்னும் தீர்வு கிடைக்கல. அண்ணாமலைன்றது நாங்கள் ஏற்கனவே எதிர்பார்த்தோம். பிஜேபி இல்லாம தனியாக வந்திருந்தா நேற்றுக்கு அவர் சிஎம் கூட வந்திருக்கலாம். இதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, சும்மாமா. இது கண்துடிப்பு, மக்களை ஏமாத்துறதுக்கு. மக்களை பிரிக்கிறான், அவ்வளவுதான். மொத்தமா இருக்கிற மக்களை ஒன்னா இருக்காதீங்க, பிரிஞ்சு போடான்றான், அவ்வளவுதான். தனித்தனியா பிரிச்சு அரசியல் பண்றானுங்க. வாய்ப்பு இருந்திருக்கு. ஏன்னா எல்லாரும் ஜனங்க பேசுற மத்தியில அவர் நல்ல வரவேற்பு இருந்தது. இப்போ ரொம்ப லேட்டாக வந்துட்டார். வேற ஒரு இப்போ நான் இருக்கிற அரசியல் நல்லா தான் போயிட்டு இருக்கு. இது வரையும் இன்னும் இப்போதான் வந்திருக்காரு சிஎம். இனிமேட்டு தான் அவரை இன்னும் தெரியும் அவரு. இப்ப அதே மாதிரியே பாத்தீங்கன்னா அண்ணாமலை வந்து பிஜேபி தான் பேக் போனா இருந்து திரும்ப இயக்குது. இல்ல, அப்படியே வாய்ப்பு கிடையாது. அப்படியே இருக்குன்னு அவசியம் கிடையாது. அவர் இருந்தா ஸ்டேட்டா பிஜேபி இருந்திருக்கலாம். அவன் லாபம் இது. நம்மள வந்து முட்டாளாக்குறானுங்க. நம்ம குழப்புக்கு எவன் வழி போட்டானா அவனை தான் பார்க்கணும். நம்ம குழைக்கிறதுக்கு யார் வழி பண்றா அவனுக்கு ஓட்டு போட்டு போகணும். சும்மா இவனுக்கு ஓட்டு போடு அவனுக்கு ஓட்டு போட்டு எவனுக்கு லாபம்? அவன் குடும்பத்தை வச்சுக்கின்னு கோடி கூட மன்னர் பரம்பரை மாதிரி ஆட்சி செய்யறானுங்க. கோடி கோடியா அவன் காரு, பங்களா, ஃபேக்டரி, தொழிலதிபர்களா இருக்கிறானுங்க. அது ஒரு 2 மாசம் தேர்தலுக்காக கஷ்டப்படுறானுங்க. அதுக்கப்புறம் என்ன அவனை பார்க்க முடியுமா? ஒண்ணுமே கிடையாது. ரஜினி கட்சி ஆரம்பிச்சாரு, இவர் ஆரம்பிச்சாரு, அவர் ஆரம்பிச்சாரு, அண்ணாமலை ஆரம்பிச்சு என்ன நடக்காது. எவன் மக்களுக்கு நல்லது செஞ்சானா அவனுக்கு தான் நடக்கும். இப்ப அதே மாதிரி ரஜினி வந்து கொரோனாக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்சிருந்தாருன்னா இன்னைக்கு அவர் முதலமைச்சரா. கண்டிப்பா நல்ல வாய்ப்பு பயன்படுத்தல, பயந்துட்டாரு. அவ்வளவுதான் உண்மை. அது பயந்துட்டாரு. அவர் தான் அப்போ பயன்படுத்தியிருந்தா இன்னைக்கு முதலமைச்சர் அவர் தான். இப்ப இவங்க இயக்கம் ஆரம்பிச்சிருக்காங்க, இயக்கம் கட்சியா மாறும்னு சொல்லியிருக்காங்க. சும்மா படம் ஓடணுன்றதுக்காக ஆரம்பிக்குது. ரசிகர்கள் விட்டு போக கூடாது. ரசிகர் விஜய் கட்சி ஆரம்பிச்சாரு, பயப்பட 41 பேர் செத்ததுக்கு அப்புறமும் அவரு தளராம இன்னைக்கு முதலமைச்சரை உட்காந்துருக்காரு. இப்ப ஜனங்க அவருடைய ரஜினியுடைய ரசிகர் இன்னும் தளர்ந்து போக கூடாது. அதுக்காக வந்து இவங்க ஒரு ஆரம்பிச்சு அவங்க ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது ஓடணும்ல, அதுக்காக பண்றது இதெல்லாம். அதே மாதிரி அண்ணாமலையும் இவங்கள ரஜினியோட இயக்கமும் ஒன்னா சேரும்னு நினைக்கிறீங்களா? அது சேர்ந்தாலும் பிரயோஜனம் இல்லை, அவ்வளவுதான். வேஸ்ட் அது. அண்ணாமலை வெளியே வந்ததுக்கு அப்புறமா சப்போர்ட் வந்து அதிகமா இருக்கு. சோசியல் அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அதெல்லாம் தமிழ்நாட்டுல வந்து அந்த அளவுக்குலாம் கிடையாது. தமிழ்நாட்டுல வந்து அம்பேத்கர், பெரியாரும் தான். இங்க வந்து பிஜேபியில ஒண்ணும் பண்ணணும். அம்பேத்கர் இயக்கம், பெரியார் இயக்கம் யாரு அவன் சப்போர்ட்டாக தான் அவன் ஜெயிப்பான். அவருக்கு பிஜேபில இருந்து வெளியே வந்தாங்க. தமிழ்நாட்டுல பிஜேபி பொறுத்த வரையும் பிஜேபி பண்ற நலத்திட்டங்கள் கொண்டு வர முடியல பிஜேபியால. அதனால தமிழ்நாடு மக்களிடையே பிஜேபிக்கு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு கிடையாது. அதனால அவர் தனியா தமிழ்நாடு மக்களுக்கோசம் ஸ்டேட்டா வராரு. பிஜேபில இருந்து டைரக்டா வந்து பார்க்கலாரு. அதுக்கு அதே மாதிரி லதா ரஜினிகாந்த் வந்து புதுசா இயக்கம் ஆரம்பிச்சிருக்காங்களா? அவங்களும் ரொம்ப லேட். எல்லாம் தலைவர் வந்து எப்போ 2000 கட்சி ஜெயிச்சு தான் சிஎம் வந்திருப்பாரு. லேட்டா ஆரம்பிச்சிருக்காங்க. எதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்கன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு. ரொம்ப லேட். இல்ல, ஏன்னா ரஜினி கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லும் போதுதான் அண்ணாமலை வந்து ரஜினி கூட சப்போர்ட்டா நின்னாரு. இல்ல நான் பண்ணலன்னு சொன்ன உடனே தான் பிஜேபியோட போய் ஜாயின் பண்ணாரு. இவரும் ஆரம்பிச்சிருக்காங்க, இவங்களும் ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்தா எப்படி ஒன்னா சேருவாங்கன்ற மாதிரி இருக்கா? ஒன்னா சேருவாங்க கண்டிப்பா. ஆனா இப்போதைக்கு தேவையில்லாத ஒண்ணுதான் தெரிஞ்சு.
சேர்ந்தா கூட பிரயோஜனம் கிடையாது. இப்போ இருக்க அரசியல் நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா அடுத்த நெக்ஸ்ட் எலெக்ஷன்ல வந்து 31ல வந்து இது பண்றதா சொல்லியிருக்காங்க. அப்படிங்கும்போது அப்போ ஒரு பெரிய இது இருக்கு, தாக்கம் இருக்குமா? விஜய்க்கு ஆப்போசிட்டா, டிஎம்கேக்கு ஆப்போசிட்டா? கண்டிப்பா இப்போ இருக்கிற விஜய் வந்து இன்னும் வந்து ஒரு மாசம் ஆகுது சிஎம் ஆகி. இனிமேல் அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு நல்லா மக்கள் கோசம் நல்ல நல்ல திட்டங்கள் கொண்டு வருவார்னு நினைக்கிறேன். மக்கள் நல்ல திட்டங்கள் கொண்டு வந்தால் மக்கள் வந்து அடுத்த ஆட்சி எதிர்பார்க்க மாட்டாங்க. இந்த அஞ்சு ஆண்டுகளில் தெரிஞ்சிடும் அவர் ஒரு மக்களோட மனசுல இடம் பிடிச்சா நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ணுவார். அப்படி இல்லையா நெக்ஸ்ட் ஆப்ஷன் அண்ணாமலைக்கு போல வாய்ப்பு இருக்கு. புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறது நல்ல இதுதான். புதுசாக இப்போதைக்கு இந்த சுச்சுவேஷனுக்கு வந்து மாற்று கட்சிகள் வந்தால் நல்லா தான் இருக்கும். புதிய கட்சிகள் வந்தால் தான். ஏடா பழைய கட்சிகளே இருக்கும்போது இப்போ புதுசாக வந்தால் தான் மக்களுக்கும் ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு வரும். அதேமாரி நாட்டுடைய வளர்ச்சியும் கொஞ்சம் நல்லா முன்னேற்றம் இருக்கும். ஏடா பழைய கட்சிக்காரங்கெல்லாம் அப்படியே நாட்டை வந்து முன்னேற்ற பாதியிலே வரல. அதனால் வந்து இப்போதைக்கு புதுசாக வருங்க. புது மாற்றத்தை பண்ணாங்கன்னா மக்களுக்கு நல்லா இருக்கும். விலைவாசி கட்டுப்படுத்தணும். அதேமாரி பள்ளிகளுக்கு நிறைய இது இருக்குது. அதெல்லாம் பொது சேவையில் நிறைய இது பண்ண வேண்டியது இருக்குது. அதெல்லாம் புதுசாக வந்து பண்ணாங்கன்னா அதை மக்களுக்கு நல்ல இதாக இருக்கும். நாட்டுக்கும் பேராக இருக்கும். வெளிநாட்டுக்கெல்லாம் எல்லாம் சின்ன சின்ன நாடெல்லாம் நல்ல முன்னேற்றத்தில் இருக்குது. ஆனால் நம்ம இந்தியா வந்து அப்படியே ஒரே பழைய இதுலேயே போயிட்டுருக்கண்டி ஒரு முன்னேற்ற பாதையே அவ்வளோ இதுவும் ஆகலை. அதனால் புதுசாக வந்தால் நல்லா இருக்கு எல்லாமே. இப்போ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா ரஜினியோடைய ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இயக்கம் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரே இயக்கமா, இல்லை அண்ணாமலை வந்து பிஜேபியோட பின்னணியில இருந்து தான் இந்த கட்சி இயக்கம் ஆரம்பிச்சிருக்காருன்னு நினைக்கிறீங்களா? இருக்கிறது உண்மை அதுதான். ஏன்னாடா பிஜேபியில் இருந்து தான் அண்ணாமலை இப்போ வந்தார். இவ்வளோ நாளாக தமிழ்நாடு மாநில கட்சி தலைவராக இருந்தார். அந்த கட்சியிலேருந்து இப்போ வந்து அவர் தனி இயக்கமாக பண்ணுறது வந்து அவருடைய சொந்த இதுவாக பண்ணுது. ஆனால் இருந்தாலும் கூட வந்து அது பிஜேபி வந்து உடனே தான் அது சப்போர்ட் பேலன்ஸோட தான் அவர் பண்ண முடியும். அவர் தனியாக பண்ண முடியாது. ஏன்னா புதுசாக வந்து பண்ணதால வந்து யாருன்னா ஒருத்தர் பேலன்ஸ் பண்ணால் தான் அது வந்து முன்னேற்றம். இதே ரஜினி வந்து அப்போயே முன்னாடியே வந்திருக்கலாம். அவர் வந்து இவ்வளோ காலமாக விட்டுட்டு இப்போ புதுசாக வர்றாருன்னா வரது அது எல்லாருடைய சுதந்திர தினம் தான். அது வந்து சுதந்திரமான நாடுன்னது யார் வேணால் வரலாம், கொள்ளலாம், யார் வேணால் கட்சி இதுலாம். மக்களுக்கு நல்லது செஞ்சால் அது எல்லாருக்கும் நல்லதாக தான் இருக்கும். அதுதான். சரி, இப்போ ரஜினி இந்த வாட்டி வந்தாருன்னா அப்போ ஆட்சி அமைப்பாருன்னு நினைக்கிறீங்க? அப்படி கிடையாது. ரஜினிகாந்தா வந்தால் அவருக்கு இருந்த காலம் முடிஞ்சு போச்சு. வந்தால் இருந்தாலும் ஒரு அளவுக்கு இது பண்ணலாம், மேனேஜ் பண்ணாமல் கண்டி ஆட்சி அமைக்க முடியாது. ஏன்னாட்டா அவருக்கு இருந்த செல்வாக்கு அப்போ இருந்த வந்து அப்போ நரசிம்மராவ் பேசினார், எல்லாமே இது பண்ணி பேசினாங்க. அப்போ இருங்க வந்து நல்லா தமிழ்நாடே எதிர்பார்த்தது, ஏன் இந்தியாவே எதிர்பார்த்தது. வருவாருன்னு எல்லாமே எதிர்பார்த்தாங்க. அந்த நேரத்தில் என்ன மக்களுடைய மனசை வந்து அவர் டைவர்ட் பண்ணி விட்டார். வரன்ட்டு வராத போனதால தான் இன்னைக்கு அவர் வந்து உடனே முதலமைச்சராக இப்போ விஜய் ஆன மாரியெல்லாம் அவர் ஆக முடியாது. இது ஒன்றும் கண்டிப்பாக உண்மை. இது வந்து அவர் வரன்னு ஓரளவுக்கு வரலாம். ஆனால் ஆட்சி பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் இதே மாதிரி அண்ணாமலை வெளியே வந்ததுக்கப்புறமா சோசியல் மீடியாவில் வந்து அவருக்கு ஃபேன்ஸ்லாம் அதிகமாகிட்டாங்க. அது அண்ணாமலைக்கு ஒரு இதுவாக அவருக்குன்னு தனி ஒரு கெத்து ஆயிடுச்சு. அவர் ஏறட்டா வந்து பிஜேபியிலேருந்து தமிழ்நாட்டுக்கு இது கட்சி தலைவராக பிஜேபி கட்சி தலைவர் ஆனவங்க அவர் நல்ல செல்வாக்கு இருந்தது. எல்லாத்துக்கும் எதிர்த்து பேசுது, மக்களுக்கு இது நிறைய இது பண்ணார். எது இருந்தாலும் வெளிப்படையாக பேசினார். அதனால் வந்து அண்ணாமலைக்குன்னு ஒரு தனி செல்வாக்கு வந்தது. அது அப்புறம் பிஜேபி வந்து அவரை தமிழ்நாடு மாநில கட்சி தலைவர்லேருந்து பதவி எடுத்தோடனே கொஞ்சம் இதாக இருக்காது. இப்போதைக்கு அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வருது. ஜவஹர்லால் நேரு அவர் வந்து அண்ணாமலையும் ஒப்பிட்டு பேசுகிறாங்க. அது வந்து இப்போ வந்து அவனும் இது பண்ணல, முன்னாடி நல்லா பேசுனாங்க. அண்ணாமலை இருக்கும்போது நல்லா பிஜேபி நல்லா வளர்ச்சியாக இருந்தது. இப்போ நைனா நாகேந்திரன் இது பண்ணதா அவரும் கொச்சி இது வந்து அதான் சொல்கிறாங்க. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கருப்பையா இருக்காருல்ல, கரு சுப்பையாவோ பிஜேபியோடைய துணை பொதுச் செயலாளர், ஆமாம், அவர் ரிசைன் பண்ணிட்டு அண்ணாமலை கூட ஜாயின் பண்ணுறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது பண்ணால் அவருடைய விருப்பம். அது வந்து அவங்களுடைய ஒப்புதல். அது இப்போ உள்ளாட்சி தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை தனித்து எல்லாத்தையும் கேண்டிடேட் நிறுத்துறதா சொல்லியிருக்காரு. சப்போர்ட் நிறுத்தினாருன்னா அவரோட தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்க? நல்லாவே இருக்கும், ஒரு இதுவாக தான் இருக்கும். ஏன்னாட்டா இப்போதைக்கு தமிழ்நாட்டில் கொஞ்சம் ஓரளவுக்கு பிஜேபி வளர்ந்துருக்கு. ஆனால் அவர் அண்ணாமலைன்னு வந்தால் அது ஒரு இதுவாக.
ஆனா அவர் ஏற்கிறது ஃபுல்லாவே பிஜேபி தானா? ஆமாம், அதுவும் உண்மை தானே. ஏன்னா அவங்க வந்து பிஜேபி வந்து தமிழ்நாட்டை வந்து ஆளணும்னு எதிர்பார்க்குறாங்க. அதுக்கு மெயினாக அவர் உடந்த பிஜேபி வந்து கூட பேலன்ஸ் பண்ணி தான் ஆகும். சரி ஓகே. தெரிஞ்ச வரைக்கும் அண்ணாமலை வந்து ரொம்ப நல்லது தான். நல்லா படிச்சுட்டு வர்றாரு அவரு. அதுவும் தலைவர் வேறு வர்றாரு, ரஜினி வேற ஆரம்பிக்கிறான்றாங்க. 2 பேரும் சேர்ந்தா நல்லா ஆன்மீக அரசியல் நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். அதுவும் அண்ணாமலை பேசுறது எல்லாமே உண்மையாக தான் பேசுவார். எந்த ஒரு பொய் பித்தலாட்டம் போல கிடையாது. இதோ இப்போ வந்து அரசியல் ஜெயிச்சவங்களுக்கு ஒன்றுமே தெரில, அரசியலை பற்றி தெரில, அவருக்கே தெரில, கூட இருக்கிற ஆளுநர்களுக்கும் தெரில. அண்ணாமலை ஆள் போல நல்லா படித்து வரலாங்கன்னா நல்லா இருக்கான். உங்களை போல் யூடியூப் பண்ணுறாங்க இப்போ, அவங்களே சொல்லி அண்ணாமலையே ஃபேமஸ் வருது. அதுதான். அப்போ அண்ணாமலை வந்துட்டு வந்து டிவிக்கு தலைவர் சிஎம் விஜய் அவர்களை வந்து பாதிப்பு. இல்லை பாதிப்பு சொல்ல வரல. அவர் பற்றி இவருக்கு கம்பல் பண்ணக்கூடாது. அண்ணாமலை எப்பவுமே அந்த ஒரு நல்ல ஒரு கெத்தான மனுஷன். இதெல்லாம் ஒன்றுமே தெரியலையா, சும்மா நான் இப்படிலாம் பண்ணிட்டு தானே இது பண்ணிடுறாங்க. ஒன்றுமே அதுக்கிட்ட அரசியல் கொடுத்தேன்னா இன்னும் பார்க்க தானே போகிறோம் எப்படி நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே. ஆனா இன்னும் அண்ணாமலை அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பிஜேபியில இருக்கவங்க கூட தான் டச்ல இருக்காரு. ஆமாம். அப்படிங்கும் போது பிஜேபி தமிழ்நாட்டுல வரதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவர் மூலியமா வரலாம், நீங்க கட்சியில இருந்தா தானே யாரும் வந்து ஓட் பண்ண மாட்டாங்க. அப்ப நீங்க தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சுன்னா இவருக்குன்னு தனியாக ஒரு செல்வாக்கு ஒன்று சொல்ல. அதாவது மெயினாக வந்து இந்த பொய் பித்திராட்டை இல்லாத உண்மையாக பேச பத்தியா, அதுதான் மெயின் பாயிண்டா அவர்கிட்ட இருக்கிறது. அதுதான் நான் ஏடிஎம்கே இப்போ பாமக மாவட்ட செயலராக இருக்கிறேன். ஆனா அவர் பேசுற வார்த்தையெல்லாம் எல்லாமே உண்மையா பேசுறாரு. இப்ப அதுதானே. அப்படிங்கும் போது இப்ப அவர் அங்க இருந்து தான் வந்திருக்காரு, பட் அங்க இருக்கவங்க டச்ல தான் இருக்காரு. அப்படிங்கும்போது பிஜேபி வந்து தமிழ்நாட்டுல வர முடியல, இவரு மூலியமா வரல, தனி கட்சி ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணலாம், உள்ள போயிடலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல தனியா இவரை இது பண்ணி இது நமக்கு தெரியாது, அவர் உள்ள இருக்கிறாரு இல்லையான்னு தெரியல. ஆனா தனியா வந்துக்கிறேன்னு சொல்லி நானும் இப்ப வாட்ஸ்அப்ல தான் பாத்துக்கிறேன். ஆனா அதை பத்தி நமக்கு தெரியாது. அதே மாதிரி லதா ரஜினிகாந்தும் அண்ணாமலையே ஒண்ணு சேர சான்ஸ் இருக்கா? ஐயோ சேர்ந்தானே நல்லா இருக்கும். தலைவர் ரசிகன் தான் நான் முதலா எப்படி சொல்றதுன்னா 85ல இருந்து தலைவரோட ரசிகன் நான், சின்ன வயசுல இருந்து. அதெல்லாம் வந்தா நல்லது தான். வந்து இது ஆரம்பத்திலே பண்ணி தான் நல்லா இருக்கும். தலைவர் பண்ணியிருந்தாருன்னா இப்போ கையை விட்டு இப்போ இந்த இதை தற்கொலை கூட்ட சொல்றாங்க, அது வந்து இதை சின்னடாகுது.